நேர்மையான முதலமைச்சர் வர வேண்டும் என்று தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்ததுதான் அருமைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களை. விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு இருக்கு அவருக்கு இருக்கின்ற பாசம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நம்முடைய டிஎன்ஏ காமராஜருடைய டிஎன்ஏ, நம்முடைய டிஎன்ஏ வீரர் சத்தியமூர்த்தியுடைய டிஎன்ஏ, நம்முடைய டிஎன்ஏ கக்கன்ஜியோட டிஎன்ஏ, நம்முடைய டிஎன்ஏ அன்னை இந்திரா காந்தி அவருடைய டிஎன்ஏ. நம்மை பொறுத்தவரை நேர்மையாக இருக்கப்படையவர், நம்ம மற்றவர்களுடைய சொத்துக்களுக்கு ஆசைப்படாதவர்கள். ஊருக்கு சொத்தை ஆட்டையை போட்டு சாப்பிடுறது காங்கிரஸ்காரனுக்கு தெரியாது. சொந்த சொத்தையே காப்பாற்ற தெரியாதவன் காங்கிரஸ்காரன், சொந்த சொத்தையே கொடுத்து வாழ்ந்தவன் காங்கிரஸ்காரன். அதுதான் காங்கிரஸ்காரனுடைய பலம். கடைசியாக பெருந்தலைவர் காமராஜர் மறையும் பொழுது 8-10 வேட்டி சட்டையும் 2-3 ஒரு 100 ரூபாயோ 120 ரூபா காசு தான் இருந்துச்சு. அதை தவிர ஒண்ணுமே இல்லை. வாடகை வீட்டில் தான் வாழ்ந்தார் மனுஷன். வீடும் இல்லை, வாசலும் இல்லை. காரும் டிவிஎஸ் கம்பெனி கொடுத்த கார், டிவிஎஸ் கம்பெனி கூட கார் தான் காங்கிரஸ் காரை வச்சிருந்தாரு ஒழிய அவருக்கு காரு கூட கிடையாது. அவ்வளவு பெரிய மனுஷராக இருந்தவருக்கு 11 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர்கிட்ட காரு கூட கிடையாது. இப்ப 11 வருஷம் 10 வருஷம் 6 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்படி காசு இருக்கு, ஏக்கர் கணக்கில் இடம் இருக்கு, ஏக்கர் கணக்கில் கடை இருக்கு, வசதி வாய்ப்புகள் அவ்வளவு இருக்கு. ஆனா பெருந்தலைவர் காமராஜருக்கு அப்புறம் அப்படி ஒரு நேர்மையான ஒரு முதலமைச்சர் இந்தியாவிற்கு தமிழ்நாட்டில் கிடைக்கல. 59 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை லஞ்சம் வாங்காத முதலமைச்சர், நேர்மையான முதலமைச்சர் வர வேண்டும் என்று தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்ததுதான் அருமைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களை. விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு இருக்கு அவருக்கு இருக்கின்ற பாசம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ராகுல் காந்தி அவர்களை அவர் அழைத்தது மை டியர் பிரதர் தான் சொன்னார். அன்னைக்கு வரும்போது அவர் சொன்னது என்ன, இதுவரை ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் உண்மையான அன்போடு ராகுல் காந்தியை நேசிப்பவராக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சகோதரர் விஜய் அவர்கள் இருக்கிறார். அவருடைய ஆட்சி நேர்மையான ஆட்சியாக இருக்கிறது. அவருடைய ஆட்சி ஏழை மக்களுடைய நல்லவர்களுடைய ஆட்சியாக இருக்கிறது. நாம் துணை நிற்போம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நம்ம அவரோடு துணை நின்று இந்த ஆட்சி நல்லபடியாக ஆகணும். வெறும் கமிஷன் ஆட்சியாக 2% ஆரம்பிச்சாங்க கமிஷன் 67-68 2% ஆரம்பிச்ச கமிஷன் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 28, 26, 28, 30, 32, 34, 36, 38, 39 வரைக்கும் போயிடுச்சு. திருப்பி வந்திருந்தா 45 ஆயிருக்கும். 45% கமிஷன் வாங்கி ஆட்சி நடத்துற ஆட்சி முறையை மாற்றி கமிஷன் இல்லாத ஆட்சியாக மாற்றியதனுடைய விளைவா பார்ட்டி ஃபண்டே வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஆட்சி நடத்துறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இது இந்த துவக்கத்திலேயே மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. பார்ட்டி ஃபண்ட் வேணாம், பார்ட்டி ஃபண்டே கிடையாது, ஒழுங்கா ரோட போடு, ஒழுங்கா கட்டடத்தை கட்டு, ஒழுங்கா வேலையை பாரு, டிரான்ஸ்ஃபருக்கு காசு கிடையாது, அட்மிஷனுக்கு காசு கிடையாது, பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணுமா காசு கிடையாது, காலேஜில் சீட்டு கூட்டணுமா காசு கிடையாது. இது எல்லாமே காசு கிடையாது என்பது மிக மிக முக்கியமானது. அதே நேரத்தில் இது காசு கிடையாது என்பது வெறும் பணக்காரர்கள் மட்டும் சம்பாதிச்சு போயிடக்கூடாது, வெறும் ஓனர் மட்டும் சம்பாதிச்சு போயிடக்கூடாது. சாமானியர்களுக்கும் விலை அந்த பலன் போய் சேரணும் என்பதை மாண்புமிகு அமைச்சர்கள் பார்க்கணும். ஏன்னாட்டா அவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் நாளைக்கு கேபினெட்ல உட்கார போறாங்க அமைச்சரவையில். நம்மை பொறுத்த மட்டும் பெருந்தலைவர் காமராஜரை புகழ்வதற்காக இந்த கூட்டம். நான் எதற்கு வெறும் கரப்ஷனை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, லஞ்சம் மட்டும்தான் இந்தியாவுடைய மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதுவும் குறிப்பிட்ட சயின்டிபிக் கரப்ஷன் ஆயிடுச்சு. மோடியை பொறுத்த மட்டும் அதானி அம்பானியை நம்பி மட்டும்தான் அந்த நாட்டை நடத்துறாரு. அதானி அம்பானியை வச்சுதான் மொத்த நாடே நடந்துகிட்டு இருக்கு. எல்லா வேலையும் அதானி அம்பானிக்கு பேரும், அதானி அம்பானி கொடுக்குற காசை வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இருக்கிறதுலே பெரிய பணக்கார கட்சியா பாஜக மாறிடுச்சு. இருக்கிறதுலே பெரிய பணக்கார கட்சியா ஆர்எஸ்எஸ்க்கு இல்லாத கட்டடமே கிடையாது இந்தியாவில். எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய கட்டடம் வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய கட்டடங்களும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிளைட்லையும் போற அளவுக்கு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் உயர்ந்திருக்கிறது என்றால் எல்லாம் வெறும் லஞ்சம் வாங்கின பணம்.